Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் பிரேமலதா விஜயகாந்தை ஆதரித்து விசிக தலைவர் திருமாவளவன் விருத்தாச்சலம் பாலக்கரை சந்திப்பில் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். சரவணன் சிதம்பரத்தில் தமிழ்மோன் அன்சாரி என்று நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்துகிற போது விருத்தாசலத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் என்று சொன்னேன். அப்படி நான் சொல்லுகிற போது வேட்பாளர்கள் எழுந்து வணக்கம் சொல்ல வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை, அந்த அவசியமும் இல்லை. ஏனென்றால் அறிமுகப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய பொறுப்பு. அவர் அறிமுகப்படுத்துகிற போதுதான் முறைப்படி எல்லோரும் எழுந்து நின்று வணக்கம் சொல்ல வேண்டும், அதுதான் மரபு. ஆனால் ஏதோ நான் சொல்ல போய் அவர் என்னை மதிக்காமல் சிரித்துக் கொண்டே அமர்ந்திருந்தார், திருமாவளவனை அவமதித்து விட்டார் என்று வதந்திகளை பரப்பினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் திருமாவளவனுக்கும் இடையிலான நட்பை பற்றி அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தேமுதிகவுக்கும் இடையில் உள்ள நட்புறவை அறியாதவர்கள் பேசுகிற பேச்சு. அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இறந்த போது அவருடைய உடலுக்கு நான் மரியாதை செலுத்துவதற்காக தேமுதிக அலுவலகத்திற்கு சென்ற போது என்னை வரவேற்றவர் நம்முடைய திருமதி விஜயகாந்த் அவர்கள். என்ன நடந்தது என்பதை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவருடைய துக்கத்தை நாமும் பகிர்ந்து கொண்டோம். ஆகவே எனக்கும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு இடையில் எந்த முரண்பாடும் இல்லை, இடைவெளி இல்லை, பாகுபாடு இல்லை, அவமதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மற்றவர்கள் இவர் நம்முடைய கூட்டணியில் சேர்ந்து விட்டார் என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்தவர்கள் பரப்புகிற வதந்தி. திமுக கூட்டணியில் இணைந்து விட்டது, தேமுதிக காரர்கள் எல்லாம் விடுதலை சிறுத்தைகளுக்கும் வாக்களிக்க போகிறார்களே, விடுதலை சிறுத்தைகள் எல்லாம் தேமுதிகவுக்கு முரசு சின்னத்திலே வாக்களிக்க போகிறார்களே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் பரப்புகிற வதந்தி. விருத்தாசலம் தொகுதியிலே நம்முடைய ஓட்டு யாருக்கு, எந்த சின்னத்திற்கு, எந்த வேட்பாளருக்கு? ஆனால் அப்படி போட்டுவிடக் கூடாது என்று பொறாமை பிடித்த கும்பல் நமக்கு எதிராக வதந்திகளை பரப்புகிறார்கள். அந்த வதந்திகளை ஒருபோதும் ஏற்கக்கூடாது. தோழர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தமிழ்நாடு முழுவதும் 200 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறும். அதிலே விருத்தாசலம் தொகுதியும் ஒன்று. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தைகள் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற வரலாறு பதிவாக வேண்டும். வாக்குப்பெட்டியை எடுத்து எண்ணுகிற போது கொத்து கொத்தாக முரசுகள் வந்து விழ வேண்டும். சிறுத்தைகளின் வாக்குகள் என்று முரசு சின்னம் கொத்து கொத்தாக வந்து விழ வேண்டும். திருமதி விஜயகாந்த் அவர்களின் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வெற்றிக்கு சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை நாம் மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். செய்வீர்களா? கொத்து கொத்தாக வாக்களிப்பீர்களா? பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வீர்களா? அவரை சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? எனது அருமை தோழர்களே, பட்டன் 3ஆம் நம்பர் பட்டன் மேல இருந்து 1 2 3 8 திக்கும் கொட்டு முரசே. நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை 8. அது 8 திசைக்கும் அடையாளம். விடுதலை சிறுத்தைகள் 8 திசையிலும் இருக்கிறார்கள் என்பதற்கு அடையாளம். அது வெற்றி பெற போகிறது என்பதற்கு அடையாளம் முரசு கொட்டுவது, கொட்டு முரசு. Jain Housing and Construction presents Jain's Anushree, Navalur from 58 lakhs onwards.